ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார், மே காட் பிளஸ் யூ சூப்பர் ஸ்டார். ஹாப்பி பர்த்டே தலைவா. அப்படின்னா என் ஒய்ஃபோட என் பொண்டாட்டி கூட ரஜினி உயிர் எனக்கு. இன்னைக்கு தலைவர் பிறந்த நாள் அன்னைக்கு, அதுவும் தலைவரோட 50வது வருஷம் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஆல்பர்ட்ல பார்த்தேன் 25 இயர்ஸ் பேக். இப்போ இங்க பார்க்குறேன். எத்தனை வாட்டி ஒன்றா பார்க்கலாங்க. ஊஞ்சல் சீனுக்காக திருப்பி வந்து பார்க்கணுங்க. ஒரே சீன் மட்டும் தான் பேசுவோம், ஊஞ்சல் சீன் மட்டும் தான். அவருக்கு பர்த்டே, அதனால ஃபர்ஸ்ட் பாடலோட போயிடலாம். ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார், மே காட் பிளஸ் யூ சூப்பர் ஸ்டார். தலைவர் தலைவர் சூப்பர் ஸ்டார், ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார், ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். படையப்பா தலைவர் தரிசனம் கிடச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இது என்னன்னா, ஏற்கனவே வீட்டில் டிவியில் பார்த்துருக்கோம், பட் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு புது படம் ரிலீஸ் ஆனால் எவ்வளோ செலப்ரேஷன், எவ்வளோ வைப் இருக்குமோ அவ்வளோ வைப் உள்ள அப்படியே தான் இருக்குது. எப்படின்னா ஒரு சீனும் செதுக்கி எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லலாம் இந்த படம். அதனால தான் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகி ரீரிலீஸ்க்கும் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஃபிலிம் மாதிரி போயிட்டுருக்கு. பாட்டு, டான்ஸு, ஃபைட்டு, அதுக்கப்புறமா காமெடி எல்லாமே வேறு லெவல் தான் இந்த படம். எனக்கு தெரிஞ்சு ரீரிலீஸில் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படம்னா இந்த படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தலைவர் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கு அப்படியே தலைவர் சொன்ன மாதிரியே மிதக்கிறோம். பக்காவாக இருக்குது படம். அதாவது டிவிலேயே பார்த்து வளர்ந்த இந்த ஒரு படத்தை இப்போ ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ அந்த இன்னமும் குறையாமலே இருக்குது அந்த கூஸ் பம்ப்ஸ். அவ்வளோதான். அந்த ஊஞ்சல் சீன்லாம் கேசட்டில் வாங்கி ரீமைண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ அதே தேட்டரில் பார்க்கும்போதுன்றது அப்போ அவங்க ஃபீல் பண்ணதை விட நான் அதிகமாக ஃபீல் பண்ணுறேன். அந்த ஒரு கேரக்டராங்க அது செதுக்கி, அதாவது டீமனை செதுக்கி வச்ச மாரி. அது எப்படி சொல்கிறது, அந்த மாதிரிலாம் யாரும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அப்படின்னா என் ஒய்ஃபோட என் பொண்டாட்டி கூட ரஜினி உயிர் எனக்கு. அவ்வளோ எப்படின்னா தெய்வம். எப்படின்னா நான் ஒரு வேலைக்கு போனால் லீவ் போடுவேன். அப்போ போனோம்னா அவரை பார்த்தா ஒரு தெம்பு வந்துடும். திருப்பி நம்ம வேலைக்கு போகணும், கஷ்டப்படணும் அப்படின்னு. இந்த வயசுலேயும் அவனுக்கு கஷ்டப்படுறாருன்னா அது மாதிரி ஒரு எனர்ஜி அவ்வளோ. ஒரு வேணா பார்க்க போடுவேன், பள்ளி விடுவேன், தண்ணி அடிப்பேன். ஆனால் கரெக்டாக அந்த ஒரு 10 நாள் லீவ் பண்ணிச்சிங்கன்னா திருப்பி அந்த படம் பார்த்தோன்னா அந்த வேலைக்கு போகிற ஒரு வேலை வந்துடும். நான் அந்த படம் ஒரு 10 வாட்டி பார்த்தாச்சு. இப்போ திருப்பி என் பிறந்தாலும் வரேன். இன்றைக்கி ஒய்ஃபோட கம்பெனியில் போய் சொல்லிட்டு படம் பார்த்துக்கிறேன். அவ்வளோ வெறிய. நான் ஃபஸ்ட்டு பார்த்த படம் காளி. அதுக்கப்புறம் தான் அவர் தான் என் சொன்னேன். என் ஒய்ஃபோட என் பொண்டாட்டி கூட அவர் தான் எனக்கு உயிர். அவ்வளோ பைத்தியம் சொல்ல முடியாது, ஒரு உயிர். இப்போ கட்சியில் தான் டிஎம்கே கட்சி இருக்கலாம். அது மாதிரி ரசிகர்லாம் அவர் ரசிகர். நாங்கள் 3 வயசில் பார்த்த படம். அப்போ அந்த அளவுக்கு எங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அதுக்கப்புறம் 2-3 வாட்டி நாங்கள் டிவியில் தான் பார்த்தோம். இப்போ இது ரொம்ப நாளாக நாங்கள் காத்துட்டு இருந்தோம், எப்போ படையப்பா ரீரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அண்ணாமலை, பாஷா, தளபதியெல்லாம் நாங்கள் ரீரிலீஸ் பார்த்துட்டோம். இது எப்படா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கறதும் அது இன்றைக்கி தலைவர் பிறந்த நாள் அன்றைக்கி, அதுவும் தலைவரோட 50வது வருஷம் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தலைவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பால் பாக்கெட் திரும்பி 2வது ஷோ போகிறோன்னா அதுக்கு ஊற்ற போகிறோம். 2வது ஷோக்காக நாங்கள் பாலாபிஷேகம் பண்ணுறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ஷோ முடிச்சு 2nd ஷோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன சொல்லணும், பார்த்த படம் தான். ஃபஸ்ட்டு டைம் ஆல்பர்ட்டில் பார்த்தேன் 25 இயர்ஸ் பேக். இப்போ இங்கே பார்க்குறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. 45 இயர்ஸாக நான் தலைவரோட வெறியன். 35 இயர்ஸ் ஃபஸ்ட் ஷோ பார்க்குறேன். ஸோ ஐ எம் ஸோ த்ரில் டு சி திஸ் மூவி. ஒன்றுமே இல்லை மேடம், எனக்கு முடி கம்மியாக இருக்குது, அதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி சேம் தலைவர், அதே எனர்ஜி எனக்கும் இருக்குது, அவருக்கும் இருக்குது. இப்போன்னு இல்லை, அவர் எவ்வளோ படம் எடுத்தாலும் நாங்கள் பார்ப்போம். தேங்க்யூ. ஒன்றும் வித்தியாசம் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட்டோட இப்போ இன்னும் நல்லா பெட்டராக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. படையப்பா 25 வருஷம் முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்தது. அதே என்ஜாய்மெண்ட்டோட பண்ணோம். நான் இந்த வயசில் இருந்தப்போ பார்த்த படம் திருப்பி நான் என் பையனை கூட்டிகிட்டு வந்து பார்க்குறேன். நல்லா இருந்தது. தேங்க்யூ. எத்தனை வாட்டி ஒன்றா பார்க்கலாங்க. ஊஞ்சல் சீனுக்காக திருப்பி வந்து பார்க்கணுங்க. தலைவர் தாங்க. ஆல்வேஸ் யங் ஸ்டைலிஷ் சூப்பர் ஸ்டார். சூப்பராக இருந்துச்சு. நான் எப்படி டிவியில் சின்ன வயசில் பார்த்துருப்போம் அதே ஒரு எனர்ஜியோட இப்போ தேட்டரில் பார்க்குறோம். ஒரே சீன் மட்டும் தான் பேசுவோம், ஊஞ்சல் சீன் மட்டும்தான். நான் அப்படி நான் முன்னாடி சீட் புக் பண்ணேன். லாஸ்ட் சீட்டு முன்னாடி போய் நின்று பார்த்தேன். அந்த ஸ்க்ரீனில் அந்த ப்ரெசன்ஸ், அந்த ரஜினிசம் இன்னும் இருக்குது. இஸ் நாட் ரஜினிகாந்த், இஸ் ஆரகாந்த். லவ் யூ தலைவா, ஆல்வேஸ். வாழ்த்துக்கள்.
படம் எக்ஸலண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. திருப்பி இவ்வளோ நாள் கழிச்சு ரீலீஸ் பண்ணாலும் அதே மாதிரி எத்தனை வாட்டி பார்த்தாலும் அது சலிக்காமல் இருக்குது. இன்னும் நல்ல மியூசிக்லாம் நல்லா தான் போட்டிருக்காங்க. அப்போ எல்லோரும் அந்த என்ஜாய்மெண்ட் சூப்பராக இருந்துச்சு. ஊஞ்சல் சீன் நல்லா வைப்பாக இருந்துச்சு. தேட்டரில் திருப்பி 3 வாட்டி போட்டாங்க. அந்த சீன் நல்லா இருந்துச்சு. அந்த நீலாம்பரி 2 பேரும் அந்த போட்டியாக பேசுவாங்க பாருங்க. இதில் இருந்து உங்களுக்கு 5 முகத்தை பார்த்துருக்கேன். 6வது முகத்தை பார்த்து அந்த சீன் எல்லாமே சூப்பராக இருக்குது. என் வழி தனி வழி அதெல்லாம் எக்ஸலண்ட்டு. மிம்சார கண்ணா வயசானாலும் உங்கள் அழகும் ஸ்டைலும் இன்னும் உங்களை விட்டு போகல. எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஹாப்பி பர்த்டே தலைவா. அதாவது இந்த படத்தை இன்னொரு 25 வருஷம் கழித்து ரிலீஸ் பண்ணி பார்த்தா கூட இதே எஃபெக்ட் அப்படியே இருக்கும். ஒரு புதுப்படம் பார்த்த எஃபெக்ட் இருக்குது. சூப்பராக இருக்குது, வைப்பாக இருக்குது. இப்போ பாருங்கள், கண்ணே கலங்கிருக்கு. அந்தளவுக்கு ஃபீல் குட்டாக இருக்குது படம். ரொம்ப சூப்பர் படம். ஆமாம், ஒன்றுமே வித்தியாசம் தெரியல. அப்படியே முதல்ல 25 வருஷம் எப்போ அந்த வயசில் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டே தலைவா. இன்றைக்கி செலிப்ரேஷன் தான். நாங்கள் ஆஃபீஸ்லாம் போகிறதுக்கு முன்னாடி காலைல எங்கள் டியூட்டியை வந்து நாங்கள் இப்போ பண்ணுறோம். நாங்கள் ஸோ படம் பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம். உள்ள செலிப்ரேஷன் தான், ரீரிலீஸ் மாதிரியே தெரில. அஸ் இஃப் நியூ மூவி மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே என்ஜாய் பண்ணோம். நான் அப்போ வந்து தேட்டரில் பார்க்கல, இந்த மாதிரி ஒரு வைபோடெல்லாம் பார்க்கல. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா உள்ள ஃபேன்ஸோட நல்ல வைபோட நல்ல செலிப்ரேட் பண்ணி பார்த்தோம். வண்டர்ஃபுல் மூவி. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு தலைவர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி எப்படி? I came from Vizag to watch Padayappa film. I'm from Andhra, so can you ask questions in English? So today our தலைவர் movie was released. How did you feel? I'm feeling like today is my birthday. Today is not my birthday, but I'm feeling like today is my birthday, and I'm dying to watch the Talaivar mass and Talaivar screen presence, at particularly screen presence, even from beginning to the climax. I'm dying to watch Talaivar screen presence. So where did you come to watch? I came from Vizag, Andhra Pradesh, to watch here. Only for his film? Yeah, only for his film to watch. I'm coming for every movie to watch here. Coolie, Vatayan, Jailer, and now Padayappa release. So how many years have been fan for Talaivar? I'm fan while studying in 4th class. Talaivar was like a god for me while watching Kuchalian movie, Kuchalian. In Telugu Kadanayikudu. While watching that film, I got tears without knowingly, and I was connected emotionally to Talaivar in my 4th class. And for me, he's like a superhero until I get to my teenage. After teenage, he's like my favorite heroes. Now at this age, he's like a god. I'm here to take blessings of my god.